திருப்பூர் தொகுதி கேளம்பாக்கம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் குப்பைகளை அள்ளுவதற்கு அப்பகுதி மக்களிடம் பணம் கொடுக்க மறுத்ததால் வார்டு உறுப்பினர் அராஜகம். தனியார் விடுதி உரிமையாளர் மீது தாக்குதல் நடந்துள்ளது. சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். திருப்பூர் தொகுதி கேளம்பாக்கம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட தனியார் விடுதி நடத்தி வரும் உரிமையாளரை தாக்கிய வார்டு உறுப்பினர் மோகன்ராஜ். குப்பைகளை கொட்ட வெளியே வந்தபோது வார்டு உறுப்பினர் அழைத்து தாக்கியதாக விடுதி உரிமையாளர் குற்றச்சாட்டு. 4 நாட்களாக குப்பைகளை அகற்ற வரவில்லை என கூறிய போது மாதந்தோறும் பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டிய வார்டு உறுப்பினர். மாமூல் கொடுக்காவிட்டால் விடுதி நடத்த முடியாது என கூறி சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விடுதி உரிமையாளர் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வார்டு உறுப்பினர் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் காவல் நிலையத்திலே வைத்து மிரட்டல் விடுத்துள்ளனர். நாளை முதல் தண்ணீர் வராது எனவும் மிரட்டல் விடும் வீடியோவும் தற்போது வெளியாகியுள்ளது. கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் இரு தரப்பினரிடம் சுமார் 100க்கும் மேற்பட்டவர் வந்ததால் தற்போது கேளம்பாக்கம் காவல் நிலையம் அருகில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இரு தரப்பினரிடமும் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். காவல் நிலையத்தில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வரும்பொழுதே வார்டு உறுப்பினர் மற்றும் அவரிடம் வந்த நபர்கள் விடுதி உரிமையாளரிடம் மிரட்டல் விடும் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இரு தரப்பினரும் போலீசார் தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். குமார், தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. நேயர்களை, கேளம்பாக்கத்தில் தனியார் விடுதி நடத்தி வரக்கூடிய உரிமையாளரை வார்டு உறுப்பினர் மோகன்ராஜ் மாமூல் கேட்டு மிரட்டிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். யார்